Example 9.47 find the area of the region bounded by the lines ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க x axis and the lines x is equal to -1 and x is equal to 3 ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 6x plus 5y equal to 30. இதுலேருந்து x coordinate y coordinate கண்டுபிடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு x is equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணி y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் போயிடும். ஸோ 5y is equal to 30 மட்டும் இருக்கும். ஸோ y is equal to 30 by 5 ஸோ 6ன்னு கிடச்சிருச்சு. ஸோ 0,6ங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதுமாதிரி y equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ வெறும் x மட்டும் கிடைக்கும். ஸோ x is equal to 30 by 6 5. ஸோ 5,0. அப்போ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா 0 x axis y axis 5,0ங்கும்போது சப்போஸ் இங்கே இருக்குது 5 அப்படின்னா 1 2 3 4 இது 5ன்னு வச்சுக்கிங்க. அதுமாதிரி இப்படியே போகும்போது இது வந்து 6ங்கிற பாயிண்ட்டுனா 0,6. அப்போ இது ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணோம்னா நம்ம இந்த ஈக்குவேஷனோட டயக்ராம் எப்படி இருக்கும். ஓகேவா? 6x plus 5y equal to 30யோட லைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to -1 and x is equal to 3. x is equal to -1னா இங்கே லெஃப்ட்டுக்கு வந்துட வேண்டியதான், நெகட்டிவ் ஆக்சிஸ்க்கு x ஆக்சிஸ்க்கு. இங்கே x is equal to 1 இருக்குது அண்ட் x is equal to 3ங்கிறது சம்வேர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இவங்க என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, x axis x is equal to -1 x is equal to 3 இந்த ஈக்குவேஷனை பவுண்ட் பண்ணுற ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க என்னது லிமிட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, எக்ஸோட லிமிட்ஸ் -1லேருந்து 3 வரைக்கும்னு. அதனால் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாகவே எல்லாத்தையுமே மாற்றிக்க வேண்டியதான் ஏரியா கண்டுபிடிக்கும் போது. ஏரியா இஸ் ஈக்குவல் டு -1லேருந்து 3 வரைக்கும். அப்போ நம்ம எக்ஸோட லிமிட் யூஸ் பண்ணுறதுனால y is equal to எல்லாத்தையுமே மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போ இது y is equal to மாற்றணும்னா 5y is equal to 30 minus 6xன்னு இருக்கும். அப்போ y is equal to என்ன மாறிடும், 30 minus 6x divided by 5ன்னு ஆகிடும். ஓகேவா? அப்போ இன்டகிரேஷன் -1 to 3 yக்கு பதிலாக இது சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்க வேண்டியதான். இந்த 1/5 தூக்கி காமனாக வெளியில் கான்ஸ்டண்ட்டை போட்டுக்கலாம். ஸோ 30 minus 6xஐ இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? 1/5 வெளியில் இருக்கட்டும். 30ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் வரும். -6 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது அப்படியே ஒரு பவர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கணும். இன்டகிரேஷன் பண்ணும்போது 1ங்கிறது 2ஆக மாறிடும். அதே 2 கீழேயும் போட்டுக்கணும். ஓகேவா? -1 to 3 லிமிட்ஸ் which is equal to 1/5 இன்ட்டு அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ 30 இன்ட்டு எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 3 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். 6/2 வேணால் அடிச்சுக்கலாம், இல்லை அப்புறமேல அடுத்த ஸ்டெப்பில் கூட அடிச்சுக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் இது அப்பர் லிமிட். ஓகேவா? மைனஸ் தி லோயர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே -1. ஸோ 30 இன்ட்டு -1 மைனஸ் 6/2 இன்ட்டு -1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். which is equal to 1/5 into 30 into 3 90. இங்கே அடிக்கிறத அடிச்சுக்கலாம் 3. ஸோ 3 ஸ்கொயர் 9 9 3s 27 minus 27. இது அப்பர் லிமிட்டுக்குள்ளது. மைனஸ் இந்த 30 into -1 -30. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 கிடைக்கும். -1 ஹோல் ஸ்கொயருங்கிறது +1 ஆகிடும். ஸோ -3 into +1 -3 then க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஜஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் தான். 90 minus 27 இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது என்னது 33ன்னு ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +33 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 6 கிடைக்கும். ஸோ இதோட 6 ஆட் பண்ணோம்னா 96. ஸோ 96 டிவைடட் பை 5. ஸோ 96/5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் அதனுடைய ஆன்சர்.